بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவியுடைய தொழுகையிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்து நூறுடைய சூறாவை முழுமையான முறையிலையும், அடுத்து சூரத்துல் ஃபுர்கான் சூரத்து ஷுஆராவுடைய முழுமையான சூறாவை நமக்கு ஓதி காட்டினார்கள். சூரத்து நூர் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் பரிசுத்தமாக இஃபத்தாக அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமான பல சட்டங்களை இந்த சூறாவளி அல்லாஹ் சொல்கிறான். ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல பெண்களுக்கு சொல்வார்கள், உங்களுடைய பெண்களுக்கு சூரத்து நூறுடைய விளக்கத்தை சொல்லி தாருங்கள். அந்த ஹதீஸை வைத்து நம்முடைய பெரியார்கள் கூறுவார்கள், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் சூரத்துல் மாஇதா, சூரத்துன் நிசா, சூரத்துன் நூர், சூரத்துல் அஹ்ஸாப், இந்த நான்கு சூறாக்களிலே 20 விஷயங்களை அல்லாஹ் பெண்கள் விஷயமாகவே சொல்லி காட்டுகிறான். இந்த 4 சூறாக்களிலே பெண்களுடைய அடிப்படையான சட்டங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண் பிறந்ததிலிருந்து அவர் திருமணம் முடித்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு எத்தனை வருடம் தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டும், அந்த குழந்தைக்கு எந்த முறையில் தர்பியத் செய்ய வேண்டும் என்பதை அற்புதமான முறையில் வழிகாட்டுகிறான் அல்லாஹ். இந்த 4 சூறாக்களிலே பெண்கள் எப்படி அவர்கள் அஹ்லாக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பெண்களுக்கு 20 விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்தந்த சூரத்து நூறில் நாம் பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் ஆண்களாகிய நமக்கும் பெண்களா இருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தஹாரத்தாக தஸ்கியத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலா அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த கண் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய நிஅமத். உலகத்துடைய ஜீனத்துகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணை ஹராமான வழியிலே செலுத்தாமல் அல்லாஹ் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்து அல்லாஹ்வை நீங்கள் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக எதை எது பார்க்க கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட மஹ்ரமான பெண்களை நீங்கள் பார்க்க கூடாது. நீங்கள் செல்கின்ற நேரத்திலே உங்களுக்கு முன்னால் கைர மஹ்ரமான பெண்கள் வந்துவிட்டால் உங்களுடைய பார்வை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ أَزْكَى لَهُمْ, இந்த மாதிரி உங்களுடைய பார்வைகள் நீங்கள் தாழ்த்தி கொண்டால் பரிசுத்த மக்களாக நீங்கள் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்-நظْرُ سَهْمٌ மின் சிஹாமி இப்லீஸ், பார்வை என்பது பார்வை இருக்கிறது, எத்தனையோ பார்வை இருக்கிறது. அதுல ஒரு பார்வை இருக்கிறது,
அது இப்லீசுடைய ஒரு பார்வையில உள்ளது. இப்லீசுடைய பார்வை எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மஸ்மூமுன், விஷம் கலக்கப்பட்ட விஷம் பூசப்பட்ட பார்வை. அது ஒரு அம்பு என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுடைய பார்வை, ஒரு ஆணுடைய பார்வை அல்லது ஒரு பெண்ணுடைய பார்வை, கெட்ட பார்வை இருக்கிறது, இது ஷைத்தானுடைய விஷம் பூசப்பட்ட அம்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிட்டு நபி சொல்றாங்க, மன் தரக்கஹா மகாஃபதி, என்னுடைய பயத்தினால அந்த பார்வை அவன் தாழ்த்தி கொண்டால், அழகான பெண் நமக்கு முன்னாடி வருகிறாள் அல்லது தவறான ஒரு காட்சியை நாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம், உடனே அவன் அல்லாஹ்வுடைய பயத்தினால, என்னுடைய பயத்தினால, அல்லாஹ் சொல்கிறான் மன் தரக்கஹா மகாஃபதி, என்னுடைய பயத்தினால அவன் அதை விட்டு விட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்ற சகோதரர்களே, அவருடைய கல்பை நான் மாற்றி எல்லா இபாதத்திலேயும் ஒரு இன்பத்தை, ஹலாவத்தை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கெட்ட பார்வைகள் விட்டும் தவிந்திருக்கக்கூடியவருடைய முகத்திலே அல்லாஹ் நூறானியத்தை மட்டும் கொடுப்பதில்லை, எல்லா இபாதத்திலேயும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், ஒரு இன்பத்தை, ஹலாவத்தை, டேஸ்டை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஒரு தவறான காட்சிகளை பார்க்கின்ற நேரத்திலே திமாக் ஓடிக்கொண்டே இருக்கும், அவருடைய மூளை சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். அதான் பெரியார்கள் சொல்லுவாங்க, பெரியார்களுடைய சொஹபத்தில் அமர்வதின் நோக்கம் என்ன தெரியுமா? தவறான சிந்தனை, தவறான பேச்சு, தவறான பார்வையிட்டும் தவிந்து கொள்வதற்காக வேண்டி. காரி அமீர் ஹசன் சாஹிப் ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, तीन चीजों से आप लोग परहेज रहोगे आप वली बन जाएंगे. कितने चीजों से? तीन चीजों से आप लोग परहेज रहोगे आप लोग वली बन जाएंगे. एक बदनिगाही, दूसरा बदगोई, तीसरा बदगुमानी. கெட்ட பார்வை, கெட்ட பேச்சு, கெட்ட எண்ணம், அடுத்தவரை பற்றி கெட்ட எண்ணம் உள்ளத்தில் கொள்ளக்கூடாது, கெட்ட பார்வைகள் இருக்கக்கூடாது, நம்முடைய நாவினால கெட்ட பேச்சுகள் வரக்கூடாது. இந்த மூணு தன்மை நம்மிடத்தில் இல்ல, இதை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டால் அதற்கு அவங்க சொல்றாங்க நீங்க தான் வலின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்கள். யாரை பற்றும் தப்பாக பேச மாட்டார்கள், யாரை பற்றியும் தவறாக எண்ண மாட்டார்கள், தவறான பாதை கூட, தவறான பார்வை கூட நமக்கு சஹாபா பெருமக்கள் இருக்காது. ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு வாலிபர் மதீனாவுடைய தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறார். எதிரில் ஒரு அழகான பெண் வந்தாங்க. அவர் அந்த பெண்ணுடைய பார்வை, இவருடைய பார்வை ஒன்னா பார்த்துட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துட்டாங்க. அந்த பெண் பார்ப்பதை இவர் பார்த்து விட்டார், இந்த வாலிபர் பார்ப்பதை அந்த பெண்ணும் பார்த்து விட்டார். உடனே அந்த பெண் பார்வை தாழ்த்தி கொண்டு ஓரமா போயிட்டாங்க. இந்த வாலிபர் முஸ்லிம் என்ன செய்தாருன்னா, மறுபடியும் அந்த பெண்ணை பார்க்கணும்னு ஓடுனார். பாத்தீங்களா? ஓடுன உடனே அங்க ஒரு திவார், ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர்ல மூஞ்சி இடிச்சுச்சு. இடிச்ச உடனே மூக்கில் அடிபட்டு ரத்தம் ஓடியது அவருக்கு. புரியுதா? உடனே அவர் உணர்ந்துட்டார், நாம் தவறு செய்துட்டோமே. இப்ப உடம்புல ரத்தம், மூக்கில் ரத்தம் அடிபட்டு ரத்தம் ஓடி அவருடைய துணி நனைஞ்சிடுச்சு. அந்த துணி எடுத்து துடைக்காம, இதுக்கு என்ன மசாலா, நபியிடத்தில் கேட்காத வரையும் நான் என் மூக்கில் உள்ள ரத்தத்தை நான் துடைக்க மாட்டேன்னு சொல்லி நபியுடைய தர்பார்ல ஓடுறார் அந்த சஹாபி. மூக்கில் கை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் நடந்து போகும்போது ஒரு அழகான பெண் வந்தாங்க, நான் அந்த பெண்ணை பார்த்தேன், பார்த்த பிறகு என் பார்வை தாழ்த்தி கொண்டு மறுபடியும் என் எண்ணத்துல வந்துச்சு அந்த பெண்ணை பார்க்கணும்னு சொல்லி நான் ஓடின, அந்த பெண் இல்ல, குறுக்க ஒரு சுவர் இருந்தது, என் முகம் அடிபட்டு மூக்கில் அடிபட்டு ரத்தம் ஓடியது, ஓடிக்கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், என்ன இதுன்னு கேட்டாங்க அந்த சஹாபி நபியிடத்திலே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த பத்நிகா, கெட்ட பார்வைக்கு அல்லாஹ் தந்த தண்டனை இதுன்னாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்துட்டான். எனவே சகோதர பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நபிக்கு ஆயத்தை இறக்கி இருக்கிறான், ஓ முஸ்லிமான ஆண்களே, முஸ்லிமான பெண்களே, உங்களுடைய பார்வை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள்.
வாலிபர் சமுதாயம், வாலிப பெருமக்களுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஸவ்வஜ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், நிக்கா முடிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருந்தால், இரண்டு விதமான சக்தி, உடல் ரீதியான சக்தி இருக்கணும் நிக்கா முடிப்பவருக்கு, இரண்டாவது பொருள் ரீதியான சக்தி இருக்கணும். பொருள் ரீதியான சக்தி என்ன? அந்த பெண்ணுக்கு மஹர் கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும், உடுத்த துணி கொடுக்கணும், நாலாவது அவருக்கு சாப்பிட சாப்பாடு தரணும். அல்ல புரியுதாங்க? ஏசோ பை क्या हजरत ने क्या कहा है, ऐसो हम लेकर आते हैं बाहर से, क्या भी घर भी मिल जाता, सब मिल जाता. மஹர் கொடுத்து திருமண முடி. அதுக்கடுத்து மஹர் கொடுத்த பிறகு மூணு விஷயங்கள், ஓ மனைவிக்கு வீடு, ஓ மனைவிக்கு துணி, ஓ மனைவிக்கு உணவு. இது நாலும் உடல் ரீதியான சக்தியும், அது இல்லாமல் இந்த மஹர் உட்பட 4 விஷயங்கள் உங்களுக்கு சக்தி இருந்தால், வாலிபர்களே ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் நிக்கா முடிங்க, திருமணம் முடிங்க, கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். வ இல்லா, உங்களுக்கு நிக்கா இதுக்கு சக்தி இல்லாவிட்டால் ஃபல்யசும், நோன்பு வையுங்க. நாங்க யாரை பார்த்துங்க? வாலிபர்கள் பார்த்து சொன்னாங்க. ஏன்னா அந்த நோன்பின் மூலமாக நபி சொன்னாங்க, ஃபஇன்னஹு அகது லில் பஸரி வ அஹ்ஃபது லில் ஃபர்ஜ், அந்த நோன்பின் மூலமாக கெட்ட பாதுகாத்து விடுவான், தன்னுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். நஃப்சானி ஹாயிஷாத்தை, மனோ இச்சையை இந்த நோன்பு அழித்து விடும் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, அல்லாஹ் நமக்கு சட்டத்தை எப்படி தொழுன்னு சொல்றானோ, ஜகாத் கொடுன்றானோ, ஹஜ்ஜி செய்கின்றானோ, நோன்பு வைன்றானோ, அதே ரப்பு சொல்கிறான், நீங்கள் வெளியே போனால் அல்லது குடும்பத்தில் இருந்தால் கைர மஹரமான பெண்கள் வந்துவிட்டால் நீங்கள் பர்தா, உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பர்தா போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய புருவத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள், கண்ணுடைய ரப்பை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அது உங்களுக்கு சுத்தமானது, பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் மர்அத அவுரத்துன், பெண்கள் இருக்கிறாங்களே அவர்கள் அவுரத், மறைக்கப்படக்கூடியவர்கள். இதா ஹரஜத்தில் மர்அத்து இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே கிளம்புகிறார் என்று சொன்னால், வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வருவாளையானால், இப்படி இருக்கக்கூடிய ஷைத்தான் தலை நிமிர்ந்து பார்க்கிறான், யாரு போறா உன்னிப்பாக கவனிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னிப்பாக கவனித்து விட்டு இப்லீஸ் சும்மா இல்ல, தெருவுல போகக்கூடிய வாலிபர்களை பார்த்து, இந்த வீட்டுடைய இந்த பெண் நடந்து போறா பாங்க, எல்லாரும் பாருங்க என்று வாலிபர்களுக்கு வஸ்வசாவை போடுகிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆயத் இறக்கினா, எல்லா பெண்களுக்கு தேவை இருக்கிறது, சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், கல்யாண காட்சிக்கு போகலாம், நிக்கா, அதாவது அதே மாதிரி மௌத்து வீட்டுக்கு போகலாம், கடைக்கு பொருள் வாங்க போறாங்க வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில். அப்ப அல்லாஹ் நபிக்கு ஒரு சட்டத்தை இறக்கிறான், யா ரசூலல்லாஹ், பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் வீட்டிலே மறைவான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெண்களுடைய நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஓ நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் உங்க வீட்டிலே இருங்கள், நீங்கள் அங்க தொழுகுங்கள், நஃபில் தொழுங்க, குர்ஆனை திலாவத் செய்யுங்க, ஜாஹிலியத்திலே நீங்கள் சுட்டு திரிந்த மாதிரி திரியக்கூடாதுன்னு சொல்லி நபியுடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல இறக்குறான், உங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால், நீங்கள் அவசியம் வெளியே செல்வதாக இருந்தால், நபியே உங்களுடைய பெண் குழந்தை, உங்களுடைய மனைவிமார்கள், முஸ்லிமான பெண்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யா ஐயுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயிக யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். இந்த 3 கிசம் உள்ள பெண்களுக்கு, உங்க மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான பெண்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், நீங்கள் வெளியே போவதாக இருந்தால் உங்களுடைய முகத்துக்கு முன்னால் பர்தாவை போட்டுக்கொண்டு, முக்காடை போட்டுக்கொண்டு, முகம், நெஞ்சு பகுதி, கால் வரை உங்களுடைய எல்லா விதமான ஆடைகளை அந்த மறைகின்ற மாதிரி போட்டுக்கொண்டு தெருவுடைய ஓரமாக செல்ல சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த மாதிரி பெண்கள் தங்களுடைய தேவைக்காக வெளியே போனால் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பா திரும்புவார்கள் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஹிஜாப் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமான பெண்கள், பாலிகான பெண்கள் அடைவது கட்டாய கடமை. ஒரு கைர் கௌமில் இருக்கக்கூடிய ஒரு பெண், கைர் கௌமில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இஸ்லாத்திற்குள்ள ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால், கலிமா சொன்ன உடனே அடுத்து அந்த பெண்ணின் மீது கடமையாகுவது எது தெரியுமா? பர்தா. என்னங்க சொல்லுங்களேன்? பர்தா தான். அடுத்து வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடியது ஹிஜாபு தான். அதுக்கு பிறகுதான் தொழுகை. பீர் ஜுல்ஃபிகார் சாப் தங்களுடைய கிதாபில் எழுதுவாங்க, ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. ஆஸ்திரேலியாவில் அவர்கள் கார்ல போய் கொண்டிருந்த நேரத்திலே வண்டியில பெட்ரோல் போடுவதற்கு அவனை நிக்கிறாங்க. அல்லது வண்டி கெட்டு போய்விட்டது, பஞ்சர் ஆயிடுச்சின் காரணத்தினால ஹஜ்ரத் அவர்கள் நின்று கொண்டிருந்த நேரத்திலே MBA படிக்கக்கூடிய காலேஜ் பெண்கள் கார்ல போய் கொண்டிருந்தாங்க. ஹஜ்ரத் அவர் தரப்பா அவருடைய ஹுல்யாவை பார்த்து காலேஜ் படிக்கக்கூடிய அந்த பெண்கள் ஆஸ்திரேலியாவிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. நின்று பார்த்த உடனே உங்கள்கிட்ட பேசலாமான்னு சொல்லி பீர் சாப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த பெண்கள் பேசுறாங்க, இஸ்லாத்துடைய விளக்கத்தை கேட்டாங்க. பீர் சாப் எல்லா தெளிவான விளக்கத்தை அந்த பெண்களுக்கு சொல்றாங்க. இப்படியா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் பெஞ்சர்லாம் போட்ட பிறகு அந்த பெண் சொல்றாங்க, நாங்கள் கலிமா சொல்லாமா, நாங்கள் முஸ்லீம் ஆயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம் ஆகலாமே, முஸ்லீம் ஆவதுக்கு நிபந்தனை என்ன? கலிமா சொன்னால் போதும். ஹஜ்ரத் அவர்கள் அந்த 2 காலேஜ் படிச்ச பெண்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த பெண்கள் கேட்கிறாங்க, பாருங்க சகோதரர்களே, அதாவது என்ன, நாகரிகத்துடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா, கல்ச்சர்ல உச்சத்தில் உள்ள நாடு அந்த ஆஸ்திரேலியா. அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கேட்கிறாங்க, பாலிகான பெண்கள், இப்ப நான் கலிமா சொல்லிட்டேன் ஹசரத், நான் கலிமா சொன்ன பிறகு இப்ப முதல் எங்கள் மீது என்ன கடமை, தொழணுமா, ஜகாத் கொடுக்கணுமா, என்ன செய்யணும்? ஹசரத் சொன்னாங்க, நீங்கள் உடனடியாக, ஏன்னா அவங்க ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டு இருந்தாங்க, நீங்கள் பர்தாவுக்குள்ள வருவது உங்களுக்கு கடமை, நீங்கள் ஹிஜாபோடு தான் வீட்டுக்கு போக முடியும், ஹிஜாபோடு தான் வீட்டுக்கு போக முடியும். இப்ப அந்த பெண் வந்து கவலைப்பட்டாங்க, ஹஜ்ரத் எங்கள்கிட்ட ஹிஜாப் இல்ல, பீர் சாப் மனைவிட்ட மட்டும் ஒரு ஹிஜாப் இருக்குது, அந்த ஹிஜாபை கழட்டி கொடுத்துன்னு அவங்க ஹிஜாப் இல்லாமல் ஆயிடுவாங்க. யாரு? அவங்களுடைய மனைவி. அப்ப என்ன செய்தாங்க, கொஞ்சம் தூரத்தில் கடை இருக்கிறது, அந்த கடையில போய் துணி வாங்கி உங்களுடைய முகத்தை முதல்ல உடல்ல மறைச்சு கொண்டு நீங்க வீட்டுக்கு போய் ஹிஜாபை தச்சிக்கினாங்க. அந்த பீர் சாப்பிடத்துல இந்த காலேஜ் பசங்க கேட்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கேட்கிறாங்க, ஹசரத் இங்கிருந்து அந்த 1 கிலோமீட்டர் கடை தூரம் வரையும் ஹிஜாப் இல்லாமல் போவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர். மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ள அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இஸ்லாத்தில் வந்த அந்த செகண்ட்ல அடுத்த கேள்வி என்ன, இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் போய் கடையில துணி வாங்குவதற்கு இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் ஹிஜாப் இல்லாமல் போவதற்கு எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? அழுதாங்க பீர் சாப். அப்போ என்ன செய்தாங்க, ஒன்னும் புரியல அவங்களுக்கு. இப்ப என்ன செய்வது? அமைதியா இருக்கு. வந்து ஒண்ணு இல்லை, உங்க தலையில தலப்பா இருக்குது இல்ல, அசு தலையில 3.5 மீட்டர் 4 மீட்டர் இருக்கும், அது கழட்டி கொடுங்க, நான் உடம்புல போத்திக்கிறேன், போய் துணி வாங்கிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துறாங்க அந்த பெண்கள். அல்லாமா இப்னு ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, புர்கா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், ஹிஜாபை அல்லாஹ் நம்ம பெண்களுக்கு தந்திருக்கிறான்னா உடம்பை மறைப்பது மட்டுமல்ல, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீனத்தை மறைப்பதற்கு கூட. நாம் என்ன துணி உடுத்தி இருக்கிறோம், ஒன்னு உடலை மறைப்பது, இரண்டாவது நம்ம பெண்கள் என்ன துணி உடுத்திருக்கிறார்கள், எந்த மாதிரி நகைகளை உடுத்திருக்கிறாங்க, அது எல்லாம் மறைப்பதற்காக வேண்டிதான் இந்த ஹிஜாப். பிளைன் புர்கா. என்ன புர்காங்க? அட சொல்லுங்களேன். இமாம் ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஒரு பெண் உடலை மறைப்பதற்கு புர்கா ஹிஜாப் அணிகின்ற நேரத்தில் அவர் வந்து சாதாரண புர்கா அணியாமல் கலர் கலரான புர்காவோ அல்லது அந்த ஹிஜாபிலே பூக்கள் போட்ட புர்காவை அணிந்து கொண்டு வெளியே செல்வாளையானால் அல்லாஹ்வுடைய பிடியிலே அவள் மாட்டிக்கொள்வாள் என்று சொல்லி கிதாபில் எழுதுறாங்க. இன்னைக்கு எந்த கடையில் போய் பாருங்க, பெரிய பெரிய கடையில் போய் பார்த்தா, அதாவது உடலை மறைப்பதற்குள்ள புர்கா, உடம்பை காட்டுவதற்காக உள்ள புர்காவை வெளியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, நம்ம பெண்களுக்கு பூக்கள் போட்டப்பட்ட புர்காவோ அல்லது டெக்கரேஷன் செய்யப்பட்ட புர்காவோ அணிய வைக்க கூடாது. பிளைன் புர்கா தான் வாங்கி வைக்கணும். இந்த பயானை கேட்டு பெண்களை என்ன திட்டுவாங்க தெரியும்.
எல்லா பெண்கள் கேட்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் காலையில அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் 12 மணிக்கு எல்லாம் பயான் அனுப்பிற நம்ப கேட்கறாங்க. ஆனால் ஷரியத்தை நான் சொல்லதான் வேண்டும். கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ போறோம். ராபியத்துல் பஸரியா போன்ற பெண்கள் மாதிரி உருவாக வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை ஃபாத்திமாவை பார்த்து சொல்வாங்களா, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், ஃபாத்திமாவே உன்னை நரகத்தை விட்டும் நீ பாதுகாத்துக்கொள். நான் கபர்ல போன பிறகு நான் ரசூலுல்லாஹ்வுடைய பொண்ணு என்று சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களுடைய ஈமானும் உங்களுடைய அமலு தான் கபர்ல உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்று ஒரு நாளைக்கு 70 தடவை தன்னுடைய மகளார் 20 வயசு திருமணம் ஆகாத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க, மௌத்து நேரத்திலே நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய ஜனாசாவை பகல் நேரத்தில் கொண்டு போவாது. ஏன்னா நான் ஹயாத்தா இருக்கும்போது என் தலைமுடி கூட எந்த ஆணும் பார்க்கவில்லை. நான் மௌத்தான பிறகு என்னுடைய ஜனாசா பெட்டி கூட ஆண்கள் பார்க்க கூடாது. இருளிலே கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் செய்யினாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபியுடைய தர்பார்ல ஒரு பெண் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஜிஹாதுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு பையன், ஒரு மகன், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில போனார். அம்மா அவர் மகன், அவரையும் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புனாங்க. அந்த அம்மா வயசான அம்மா. எல்லாம் வந்துட்டாங்க. அந்த சஹாபி மட்டும் வரல. பல பேர் ஷஹீதானாங்க, இவர் வரல. மஸ்ஜித் நபவியிலே அந்த சஹாபி பெண்மணி வயசான அம்மா புர்கா அணிந்து கொண்டு, அதாவது என்ன ஹிஜாபை போட்டுக்கொண்டு நபியுடைய தர்பார்ல வராங்க. தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க வீட்டு போவதற்காக. ஐன இப்னி யா ரசூலல்லாஹ், ஐன இப்னி யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் எங்கே சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதாங்க, உங்க மகன் சொர்க்கத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டார், சொர்க்கத்தில் இருக்கிறார் அப்படின்ன உடனே அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு இருந்த ஒரே மகனை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து விட்டேன். அங்கு இந்த ஒருத்தர் நபர் கேட்டார், இந்த நிலைமையில கூட மவுத்து நேரத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து, அதாவது என்ன, தங்களுடைய கோஷா பரதா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணிடத்தில் ஒரு நபர் கேட்டாங்க, இந்த காலத்தில் கூட இவ்வளவு பாபந்தியா நீங்க புர்கா அணிந்து கொண்டு பரதா அணிந்து கொண்டு நபியிடத்தில் கேட்கிறீங்களே அம்மா என்று சொல்லும் பொழுது, அந்த அம்மா, அந்த சஹாபி பெண்மணி அங்கு இருந்த மக்களிடத்தில் சொன்னாங்க, மாத்த இப்னி வலம் யமுத் ஹயாஇ, என் பையன் தான் மௌத்தானா, என்னுடைய ஹயா மௌத்தாவல. என் பையன் மௌத்தானா, என்னுடைய ஹயா மௌத்தாவல. வாழ்ந்து காட்டினார்கள் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெண்மணிகள். ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி வந்து ஒரு மக்கள் கேட்டாங்க, ஹஸரத் எங்க டெல்லியில எங்களுக்கு மழையே பெய்யல, துஆ செய்யுங்க. நபி ஹஜ்ரத் அப்துல் ஷேக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க போங்க, உங்க ஊர் மக்கள் எல்லாம் போய் ஆத்துல போய் நின்று உட்கார்ந்து, அதாவது நின்று கொண்டு தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான் மழை. காலையிலிருந்து மாலை வரை துஆ செய்யறாங்க, மழையே இல்ல, வெயில் தான் இருக்குது. அந்த வழியா புர்கா அணிந்து கொண்டு ஒரு அம்மா போறாங்க. அந்த அம்மாட்ட ஒரு கை குழந்தை இருக்குது. கை குழந்தைன்னா நடக்கக்கூடிய குழந்தை இருக்குது. அந்த அம்மா கேட்கிறாங்க, என்ன இங்க மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க, என்ன மழை இல்லாதனால காலையிலிருந்து மாலை வரையும் மழைக்கா வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழுகுறாங்க. அந்த புத்தி உள்ள அந்த குழந்தை என்ன செய்து தெரியுங்களா? அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, அந்த குழந்தை அம்மாவுடைய அந்த புர்கா பர்தாவை பிடித்து கொண்டு அந்த குழந்தை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் எழுதுறாங்க, யா அல்லாஹ், எங்க அப்பா வஃபாத்துக்கு பிறகு ஒரே ஒரு அந்நிய ஆணை கூட பார்க்காத எங்க அம்மா, அந்த அம்மாவுடைய கோஷா பர்தா உனக்கு பிரியமாக இருந்தால் இந்த ஹிஜாப் பர்தாவுடைய பர்க்கத்திலே எங்க ஊர் மக்களுக்கு நீ மழையை கொடு என்று துஆ செய்யறான். அந்த 8 வயசு குழந்தை அல்லாஹ் உடனே மேகத்தை கொண்டு வந்து மழையை பொழிய வைக்கிறான். நடந்துச்சு டில்லியில இதுவெல்லாம். அது அல்லாஹ் சொல்றான், நம்முடைய பெண்கள் எங்க சென்றாலும் சரி பர்தாவோடு இருப்பதற்குள்ள ஒரு நசீகத்தை நம்முடைய பெண்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், வகுல் லில் முஃமினாத்தி யக்துதுன மின் அப்சாரிஹின்ன, தன்னுடைய முகத்தை தன்னுடைய கையை
வீட்டில் உள்ள ஆண்களுக்கு யாரிடத்திலெல்லாம் தன்னுடைய முகத்தை காட்டலாம் ஒரு பட்டியலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெண்களுடைய உடல் எப்படி அவுரத்தோ பெண்களுடைய சப்தம் கூட அவுரத். வலா யஹ்தஅன பில் கவுல், நீங்க வீட்டில் யார் என்று கேட்டால் வீட்டிலிருந்து சப்தம் பதில் சொல்லக்கூடிய பெண்கள் பேச்சில் அதாவது என்ன நளினமான நர்மியான பேச்சாக இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய நபருக்கு என்ன இருக்கணும்னா, ஆஹா இங்க ஆறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடணும். அந்நிய ஆண்களிடத்தில் பேசும்போது கூட பெண்கள் வெளியே நர்மியான முறையில மிருதுவான முறையில பேசுவதை நீங்கள் என்ன செய்யணும், நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பெண்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏராளமான சிஃபாத்துகளை தந்திருக்கிறான். பெரியார்கள் சொல்லுவாங்களே, நம்முடைய இபாதத்துடைய ஷௌக் அல்லாஹ் தருவது, இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தருவது, இபாதத்துடைய இஸ்திகாமத்தை தருவது நம்முடைய பார்வையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம பார்வை எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு இபாதத்தை தருகிறான். பெரியார்கள் சொல்லுவாங்க, ஒரு நபர் அதாவது என்ன பஸ்ஸில் போய் கொண்டு இருந்தார். இப்போ பஸ் சும்மா இல்லையே, 10 கிலோமீட்டர் போனா கூட பாட்டு போட்டு விட்டுறான். பாட்டு போறோனா இல்லையா? யதார்த்தமா அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கத்துக்குள்ள ஒரு பாட்டு காதுல விழுந்துச்சு. அது சொல்றாங்க, அந்த பெரியார் சொல்றாரு, அந்த காதுல நான் கேட்ட அந்த பாட்டை தொழுகையில நான் வெளியாக்குவதற்கு என்னால் முடியல. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து செய்து அழுது அழுது அந்த கேட்ட பாட்டை என் சிந்தனையிலிருந்து போவதற்காக 40 நாள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தேன். 40 நாள் தௌபா செய்தேன். அன்பானவர்களை, இன்னைக்கு என்ன சர்வ சாதாரண காதல் ஹெட்போன் வச்சுக்கிட்டு அவன் பாட்டு கேட்கறானா பேசுறானா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. क्या भाई करते हजरत तुम्हारा बयान सुन लो मेंद्रान आना पाट केट्टुक्करान இல்லனா கிராத் கேக்குறேன்றான் பாட்டு கேட்டுக்கறான் இல்லனா கதை கேட்டுக்கறான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து நூர் என்ற இந்த சூரா இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள பெண்களுக்கு நாம் சொல்லித் தர வேண்டும். அதில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய பார்வை தாழ்த்தி கொண்டு அல்லாஹுக்கு பயந்த மக்களாக உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது அந்த இஃபத்தான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துக்கு முன்னாடியில ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொன்ன ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, கியாமத்து நாள் வரை ஆயிஷா ரலியல்லாஹு பாராட்டி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அன்னி ஆண்களை பார்க்காத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண்களும் கைர மஹரமான ஆண்கள் பார்க்காமல் உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண்ணின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஃபத் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, மஷூரானது, மஅரூஃபானது, மக்பூலானது அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். மதீனாவுடைய முனாஃபிகீன்கள் ஆயிஷா அவர்களை தவறான பெண் என்று இட்டு கட்டும் பொழுது அவர்கள் தவறான பெண் அல்ல என்று நிரூபித்து 10 ஆயத்துகளை உலகத்தில் இறக்கி பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாராட்டி குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அதனால் தான் கடைசியா ஒரு ஹதீஸை சொல்ல முடித்துக் கொள்வேன். பெண்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் நம்ம எவ்வளோ அமல் செய்யற சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 8 சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எதின் சொர்க்கத்தை? 8 சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். 8 சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். ஆனா பெண்களுக்கு 8 சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வரவேற்பை கொடுப்பான். 8 சொர்க்கத்திலே மலக்குமார்கள் நிப்பாட்டி பெண்களை அல்லாஹ் கூப்பிடுவான், இந்த சொர்க்கத்துக்கு வந்துருங்க, இந்த சொர்க்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. எந்த பெண்களுக்கு 4 சிஃபத் இருக்குமோ அந்த பெண்களுக்கு 8 சொர்க்கத்தை அல்லாஹ் தரான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த 4 சிஃபத் என்ன? இதா சல்லத் இம்ராஅத்துன் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஅதாஅத் பஅலஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா தத்குல் பிஅய்யி அபுவாபில் ஜன்னத்தி ஷாஅத். வக்து வந்த உடனே 5 வக்து தொழக்கூடிய பெண், ரமதானுல் மாதத்தில் 30 நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய கணவனுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பெண்கள். புரிஞ்சுங்களா? கணவனுடைய பேச்சு
கேட்டு நடக்க இதாஅத் செய்யக்கூடிய பெண்கள், தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்கள், இந்த 4 தன்மைகள் சிஃபாத்துகள் எந்த பெண்களிடத்தில் இருக்குமோ கதவு திறந்திருக்கும். ஜன்னத்துடைய 8 கதவு திறந்திருக்கும். நீங்கள் எதுல ஆசைப்படுறீங்களோ அதுல போலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் பெண்கள் தான் உம்மத்தை தரக்கூடியவர்கள், நல்ல அவுலாதை தரக்கூடியவர்கள், பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யக்கூடியவர், அவுலியாக்களாக குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்கள், தர்பியத் செய்து உம்மத்துக்கு தியாகத்து குழந்தைகளை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். உலகத்தில் பாருங்க, சஹாபாக்கள் எல்லா பேரு தெரியும், ஆனா அவங்க அம்மா பேரு நமக்கு தெரியாது. தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பேர் தெரியும், இமாம் ஷாஃபியுடைய பேர் தெரியும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பேர் தெரியும், ஆனா அவங்க அம்மாவுடைய பேர் நமக்கு தெரியாது. அவங்க தான் ஃபவுண்டேஷன், அவங்க தான் வேறு கட்டியாய் வேறு உறுதியா இருக்குமேனால், வேறு செழிப்பாக இருந்தால் அந்த வேரிலிருந்து வரக்கூடிய மரம், மரத்தில் வரக்கூடிய கிளைகள், கிளைக்குள்ள வரக்கூடிய இலைகள், அதில் வரக்கூடிய பூக்கள், பூக்குள்ள உள்ள பழங்கள் உலக மக்களுக்கு பிரயோஜனத்தை தரும். எல்லா சவாபுகளும் அல்லாஹ் அந்த அவுலியாக்களை சஹாபாக்களை உருவாக்கிய தாய்க்கு அல்லாஹ் தருவான். அந்த தாய்மார்களை பார்த்து தான் சொல்றான், உங்களுடைய பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கள். அந்த தாய்மார்களுக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு சம்பாதித்து போடக்கூடிய ஆண்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்றான், நீங்களும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பார்வை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட பரக்கத்தை நம் அனைவர்களுக்கும் எல்லா சட்டங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت العز الأكرم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.